நான் முதல்ல வேலை தொட்டு திருமுருக பெருமிழா ஆரம்பிக்க சொல்லும்போது காவடி தூக்கும்போது என்னை எவ்வளவு இழிவாக பேசுனாங்க எழுதுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப நாள் இல்லையே. இப்போ அவங்க தொட வேண்டிய நிர்பந்தம் வந்துட்டு. நேற்று ஏதோ முருகன் வந்த மாதிரியும் இவங்க இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாதிரியும் இவ்வளோ காலம் எங்கே போனாங்க இந்த முருகனை பார்க்காம? இதெல்லாம் தான் இந்த வாக்கு அரசியல், ஓட்டு அரசியல். அது அதை விட்டுருவோம். ஏதோ செய்கிறாங்க, அவங்க செய்யணும். அது குறிப்பாக அந்த மாணவர்கள்ட்ட இப்போ அது கொண்டு போகணும், கல்லூரி மாணவர்கள்ட்டையும் பள்ளி மாணவர்கள்ட்டையும் கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் வரவேற்கிறீங்களா இல்லை வந்து அந்த விமர்சனத்தோட பார்க்குறீங்களா? திருக்குறள் கொண்டு போயிட்டாங்களா? திருக்குறளை கொண்டு போயிட்டாங்களா? கொண்டு போயிட்டாங்களா? சொல்லுங்க. நீங்கள் என்ன படிச்சீங்க? கொண்டு போயிட்டாங்க. எத்தனை? ஒரு 10 குறள் சொல்லுங்க டப்புன்னு. நான் சொல்லிட்டா என்ன பண்றீங்க? நீங்க தமிழ் படிப்பிக்கிற பள்ளிக்கூடம் சொல்லுங்க. எங்க கொண்டு போயிருக்காங்க? எங்க கொண்டு போயிருக்காங்க சொல்லுங்க. எங்க கொண்டு போயிருக்காங்க? இந்த உலகத்துல நான் இருக்கேன். தமிழ் பாட புத்தகத்துல எத்தனை குறள் படிப்பிக்கிறாங்க? நீங்க யாரு? எந்த இதழ்? எந்த ஊடகம்? அதான் என்ன? எந்த எழுத்து? இந்தியன் எக்ஸ்பிரஸ். எந்த பள்ளிக்கூடத்துல நீங்க தமிழ் படிப்பு? அதை பாடத்தை காட்டுங்களேன், கொஞ்சம் காட்டுங்க எனக்கு பாடத்தை. செய்யுள் பகுதியில எத்தனை குறள் படிக்கிறீங்க? 10 குறள்னாலும் ஒவ்வொரு 10 குறள், 2வது 10 குறள் வச்சிருக்காங்க. எல்லா பாடத்துல எல்லா புக்லயும் இருக்கு. சரி, 12வது வகுப்பு வரைக்கும் இது போதுமானதை நீங்க நினைக்கிறீங்க? தமிழ் படிப்பிக்கிறதுக்கே பள்ளிக்கூடம் இல்லை, குறளை முழுமையாக கொண்டு போய் சேர்த்தது இல்லை. மாணவர்களுக்கு நீங்க இப்படி சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் 2 ஆண்டு காலம் ஆச்சு இருக்கு. இப்போ இது எப்போ படிப்பிச்சு எங்கே போய் வச்சு ஒப்பிப்பீங்க? எங்கள் பிள்ளை கந்த சஷ்டி கவசத்தை படிச்சிருது. கோயில் கருவறைகளிலிருந்து பாட வாய்ப்பு இருக்கா? என்னை பார்த்து பேசுங்க. நீங்கள் எல்லாரும் பாட வாய்ப்பு இருக்கா? அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் நீங்கள் ஆயிட்டாங்களா? அது ஒன்றுமே சொல்லாத பினராயி விஜயன் ஆக்குனாரு. நீங்கள் சொன்னீங்க அது பெரியார் விரல் பிடிச்சி நடந்தோம், பேரறிஞர் அண்ணாவிட்ட பயின்றோம், நாங்கள் தான் சமூக நீதி காத்தோம், முற்போக்கு எல்லாம் பேசுனீங்க. அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் அப்படி சட்டம் ஏற்றுனீங்க. செயல்படுத்த முடிஞ்சதா? செயல்பட்டுருக்கா? அனைத்து சாதியும் அர்ச்சகராகிறதில்ல. அர்ச்சனை தமிழில் இருக்கணும். அன்னை மொழியில், அன்னை தமிழில் வழிபாடு இருக்கணும், அர்ச்சனை இருக்கணும். அதானே இங்கே ஆட்சியாளர்கள் தான் முட்டுக்கட்டைன்னு. நீங்க வந்தீங்க, வரும்போது என்ன பேசி வந்தீங்க? எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு பேசி வந்தீங்களா? இல்லை வந்தியலா இல்லையா? வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது தமிழ்னு முழக்கம் வச்சீங்களா இல்லையா? இப்ப வீழ்வது தமிழா இருக்குதா இல்ல வாழ்வது நீங்களா இருக்கீங்களா? எங்க இருக்குது தமிழ்? எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னா வழிபாட்டுல தமிழ் இருக்கா? இல்லாம இருந்ததுக்கு யார் வேணாலும் காரணமா இருக்கலாம். நீங்க வந்த பிறகு ஏன் அதை மாத்தல? ஏன் கொண்டு வரல? இல்லாம ஆக்கி வச்சுதான் அதான் ஆக்கிட்டானே. நீ தான் வந்துட்டியே, அதை சொல்லிதானே வந்த. அவன் வச்சிருக்கான், நான் வந்து மாத்திருவேன் அப்படி சொல்லி தானே ஓட்டு வாங்கினேன். யார் சார் செஞ்சிருந்தாங்கன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, யார் செஞ்சது? தமிழில் வழிபட்டு கொண்டிருந்தார்கள். விஜயநகர பேரரசு வந்து எங்கள் ஓதுவார்கள் புலிப்பாணி சித்தர்களை, எங்கள் தொன்று தொட்ட எங்கள் வழிபாட்டு மரபின் நாவிதர், வண்ணார், குயவர் எங்காளுக்கு தான் உள்ள இருந்து வழிபட்டு இருந்தான். அவனை புலிப்பாணி சித்தர் இருந்தான் பழனியில், அவனை தூக்கி விட்டுட்டு நீங்க தெலுங்கு பிராமணர்கள் உள்ள வண்டி வச்சது யாரு? ராமசுப்பையர் காலத்துல தானே வச்சீங்க. நீங்க விஜயநகர பேரரசு வந்த பிறகு தானே நீங்க தானே கொண்டு வந்தீங்க. ஆரியர்கள் வந்தார்கள் நீங்க. ஆரியர்கள் உள்ள நீங்க அறநிலைத்துறை ஆற்றிருக்கு, அதிகாரத்துக்கு இருக்கு. அறநிலைத்துறை தானே அவங்களை பணியமர்த்தது. பணியமர்த்துறது யாருங்க? நீங்க தானே போடுறீங்க. புரியலையா? கோயில் குருக்களை பணியமர்த்துறது யாரு? அவங்களே உள்ள போய் புகுந்துக்கிறாங்களா? அறநிலைத்துறைக்கும் கோயிலில் இருக்கிற குருமார்களுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? என்ன போனா போகுதுன்னு ஓகேங்கிறீங்க? புரியலைன்னா என்ன பண்ண முடியும்? ஆனா இப்ப தொடர்ச்சியா நேற்று வரைக்கும் வந்து திருச்சி எஸ்பி வந்து சமூக ஊடகத்தில் பதிவு போடுறது
அதுல குறிப்பிட்டு வந்து சில வார்த்தைகளும் சொல்றாரு அவங்களை பத்திலாம் வந்து அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இந்த மோதல் தொடர்ந்துகிட்டே இருக்கு, இதுக்கு முற்றுப்புள்ளி எப்போதான்? அந்த துரைமுருகனும் ரஜினிகாந்த் பேசிக்கிற மாதிரி பகை நகையா இல்ல இது பகை முரணா? ஒரு கர்மமும் கிடையாது. அவருக்கு ஏதோ தோணுது, அவர் ஏதோ பேசிட்டு எழுதிட்டு இருக்காரு. அது முதல்ல நான் என்ன வேலை செய்கிறேன், அவர் என்ன வேலை செய்கிறாருன்னு அவரவருக்கு அறிக்குதுன்னா அவங்கவுங்க முதுகை தான் செய்யணும். அடுத்தவங்க முதுகு போய் செஞ்சுட்டு கூடாது. நீங்கள் என்னை பிச்சைக்காரன்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் இங்கே திருச்சியில் எஸ்பி, உங்கள் மனைவி புதுக்கோட்டையில் எஸ்பி, என்ன இன்ஃப்ளூயன்ஸில் நீங்கள் வந்தீங்க 2 பேரும் பக்கத்து பக்கத்து டிஸ்ட்ரிக்கு? சொல்லுங்கள், பதில் இருக்கா உங்ககிட்ட? நான் பிச்சை எடுத்து கட்சி எழுக்கிறேன், திரள் நிதி வச்சுருக்கேன். திரு ரயில் ஏறி வந்தவருக்கு கூட வேலை செய்கிறேன். நீங்கள் இத்தனை லட்சம் கோடி எப்படி வந்துச்சு? ஒரு தொகுதிக்கு 50 கோடி 60 கோடி செலவழிக்கிற அளவுக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சு? சொல்லுங்கள், எங்கேருந்து வந்துச்சு? என்கிட்ட காசு இல்லை, மக்கள்கிட்ட கையேந்திரேன், பிச்சை எடுக்கிறேன். பிச்சைன்னு வச்சுக்க எடுக்கிறேன். நீனும் உங்கள் அப்பாவும் போட்டியில் உங்கள் வீட்டில் முட்டிக்கால் போட்டு தட்டி வந்துட்டு இருந்தேன்னா இதெல்லாம் கொழுப்பு தானே. படித்தா ஐபிஎஸ்னா ஐபிஎஸ் வேலை பாரு, என் காசுலேயும் தான் சம்பளம் வாங்குற. நீ ஒழுங்காக வேலை பார்க்கணும். அதை விட்டு திமுகவுக்குன்னா வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் ஐடிவிங்களை ஜாயின் பண்ணிக்க. சும்மா போட்டு தேவையில்லாமல் என் மனைவி எழுதுறாங்கன்னா எங்களையெல்லாம் கொஞ்சுறாங்களா, அப்படியே கும்பிடுறாங்களா கோயிலில் வச்சு? எங்கள் குடும்பத்தையும் தான் எல்லாம் எழுதுகிற போகிறான். ஏன்னா இப்படி நீ யாருக்கு வேலை செய்கிறியோ அவனே எழுதி இந்த 2 பேருக்கு இடையில பிரச்சனை இருக்கிறத நீங்கள் எல்லாம் இப்போ கேள்வி எடுக்கிறீங்களா? அதை ரசிப்பா. அப்படி தானே என்னை அவமதிக்கணும். நான் பெண்களை மதிக்காதவன், இழிவாழுகிறவன், போலீஸ்காரர் குடும்பத்தை பாருங்கள் இப்படி எழுதுகிறாருன்னு. என் குடும்பத்தை எழுதுனதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை போடுங்களேன், எடுத்து அனுப்பட்டா? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.